ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 22வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஹேர் வாஷ் பண்ணுற மெத்தடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக் நீங்கள் எல்லாருமே ரெடி பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். பட் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கல்ல, அந்த மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் முடியை பார்க்குறதுக்கு செம்ம பவுன்சியாகவும் அப்படி சில்கியாகவும் இருக்கும். ஹேரை நீங்கள் டச் பண்ணும்போது அப்படியே நரம்பு மாதிரி அப்படி பின்னல் ஒவ்வொன்றும் போடும்போது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் முட்டை. ஏன்னா முட்டை தான் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. முட்டை எதுக்காக இந்த சேலஞ்சில் நம்ம மெயினாக எடுத்துருக்கோன்னா, முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது மூணுமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுனால நான் 3 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, ஸ்கேல்போட pH லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கும், முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குறதுக்கும், நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை கம்மி பண்ணுறதுக்கும் தான். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹேர் பேக் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது முடியோட வேருக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால நம்மளோட ஹேரோட க்ரோத்துமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஹேர் பேக்கை ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம எக்கும் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே காமனான ஒரு ஹேர் பேக் தான். என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து நான் 3 முட்டையோட வெள்ளைக்கரை எடுத்துருக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் 2 இல்லைன்னா 1 கூட எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது ஆலிவ் ஆயில் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஆயில் பிசு பிசுப்பாக தெரியும். ஸோ அதனால் கம்மியாக அப்ளை பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு, சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிற மெத்தட் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற மெத்தட் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையே சேர்த்துக்கோங்க. வேப்பிலை எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நல்லா கிளியர் பண்ணும். இது கூடவே ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் பே லீவ்ஸ் எடுத்துக்கலாம். பே லீவ்ஸ் அப்படின்றது நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஒரு லீஃப், அதுதான் வந்து பே லீவ்ஸ். அதை வந்து நீங்கள் இது கூட சேர்த்து இந்த ஹாட் வாட்டர் நல்லா கூல்டவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்ல தண்ணி ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த வேப்பையிலையும் பே லீவ்ஸும் நல்லா ஊறிடும். பே லீவ்ஸ் வந்து உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பை நல்லா சுத்தப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவாக இருந்தாலும் சரி, சீயக்காயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த தண்ணியில் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது நம்மளோட ஜஸ்வின் மீனா ஆனியன் ஷாம்பு. இந்த ஆனியன் கான்சன்ட்ரேட்டட் ஷாம்பு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஜெல் பேஸில் ரொம்ப லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் செம்ம வாசமாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் நல்ல டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக வாரத்தில் 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணுவோன்ற பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரி மந்த் 2/12/22 டேட்டில் காலையில் 11 மணிக்கு நம்ம மீஷோ, அமேசான், நம்மளோட வெப்சைட்டான jasminmeena.com ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா லிங்க்கையும் நான் சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு தெரியும். சீப்பு போடும்போது உங்களுக்கு சிக்கே இருக்காது. என்னோடய தலை இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது. நாங்கள் ரொம்ப அவசரமாக வேறு ஆஃபீஸ்க்கு போகணும், நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்களோட ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் சீப்பு போடும்போது உங்களோட ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் பேக் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லோரும் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். ஸோ
இன்றைக்கி நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் நாளை கழிச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேர் பேக் நம்ம 3வது நாள் அப்படி இல்லைன்னா 4வது நாள் போடுவோம். நான் என்றைக்குமே ஒரு ஹேர் பேக் போடுறேன் அப்படின்னா நான் போட்டதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு பயோட்டின் லட்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பாய்.